ஏழில் சுடர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். குட்டீஸோட அட்டகாசம் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சுடர் மாட்டுக்கும் அப்படியே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கவின் மாட்டுக்கும் பின்னங்கால் வந்து படுற மாதிரி இடிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க ஸ்லிப் ஆகுறாங்க. சுடர் ஏன்டா இடிச்சுக்கிட்டே இருக்க, சும்மா தான் என்னை கீழே தள்ளி பார்க்கணும் தானே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் கிட்ட எழில் அதே மாதிரி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது ஒரு வாட்டி கூட சுடர் வழி வந்து கீழேயே விழுவ மாட்டேங்கிறா, இவனுக்கு வேற வேலை இல்லை, சரிடா நீ விளாட்றன்னா விளாடு, நான் வந்து இங்கே எதுவும் மிஸ் ஆகி நான் போயிட்டே இருக்கேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து சவால் விடுறாங்க. அதே மாதிரி 2 பேர் கியூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார் வேகமாக வரதை பார்த்தோன்னு வந்து கவின் வந்து பயப்படுறாங்க. ஒட்டுமொத்த பேரும் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல. கூட்டம் வந்து கூடிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. கண்ணா அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகிடுச்சு. நம்ம எழிலுக்கு சொன்னவங்க அறகுறையாக தான் சொல்லியிருக்காங்க. எழில் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் அவங்களோட சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரூம் நம்பர் 101 இருக்கிறப்ப யாரை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம சுடர் வழியை தான் கை கட்டு கால் கட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம எழில் வந்து சுத்தமாக பார்க்கவே இல்லை. அவங்க உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுடரை என்ன நினச்சிட்டு இருக்க, கேர்டேக்கர்னா பொறுமை வேணும், உனக்கு அந்த பொறுமையும் இல்லை, நீ நல்ல விதமாக குழந்தைய பார்த்துப்பேன்னு சொல்கிறேன், ஆனால் மற்றவங்க மேலே ப்ளைம் பண்ணுறதில்ல, நீ ரொம்ப கெட்டிக்காரி தான், அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நம்ம சுடர் வழியா சார் முதல்ல என்ன நினச்சின்னு கேளுங்க, தப்பெல்லாம் ஏன் மேலே இல்லை, நீ தானே பொறுப்பாக வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும், ஆனால் எதுவுமே சொல்லாமல் நீ மாண்டுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்க, உன்னெல்லாம் போய் வேலைக்கு வந்து சேர்த்தேன் பாரு, நான் எதை கொண்டு அடிச்சுக்கிறதுனே தெரில, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த வேலைக்கு உன்னை சேர்த்தது என் மேலே இருக்கிற கோவம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, உன்னெல்லாம் வேலையில் சேர்த்ததுக்கு சேர்க்காமையாக இருந்திருக்கலாம், இன்னிலேருந்து நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆனோன்னே ஓடி போய்டு எங்கேயாவது, என் கண்ணிலே முடிக்காதுன்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டிட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த 4 குழந்தைங்களும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அந்த சீனை வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏய் இப்போ குழந்தைங்களோட வந்திருக்கா, நம்ம கரெக்டாக வந்து வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காரில் வேகமாக வரப்போ சுடர்வலிக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குழந்தைங்களை எல்லாம் அவங்க சேவ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இந்த விஷயத்த சொன்னோன்னே அப்பா சுடர்வலிக்கு தானப்பா கையில் காலில் எல்லா இடத்துலையும் வந்து காயம் பட்டிருக்கு, ரெட் கலர்லாம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிற, ரெட் கலர் வந்துச்சா, நான் பார்க்கவே இல்லையே, அவங்க தான் வந்து ரிஸ்க் எடுத்து எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியான்னு சொல்லி திருப்பி அந்த ரூம் பக்கம் போகிறாங்க. என்ன சார் குழந்தைங்க சொன்னதெல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது சாரின்னு கேட்க வந்து தோணுது, இருப்பினும் வந்து நம்ம கௌரவம் என்ன ஆகுது, எல்லாரும் முன்னாடி கேட்க வேணாம் அப்படின்னு நம்ம எழில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனோகரிக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சவனும் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பாதி தான் அறக்குறையாக வந்து தெரிஞ்சிருக்காங்க. சுடர்வலிக்கு காயம்பட்டது சுத்தமாக தெரியவே இல்லை. என்னது தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்களா, சாரின்னு கேட்க மாட்டாங்க, தேங்க்ஸும் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் சுடர்வலி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கப்ப மனோகரி வந்து கண்ணா அப்படின் திட்டுறாங்க. உன்னை போய் கேர்டேக்கர் வேலைக்கு வந்து சேர்த்துக்காங்க பாரு, குழந்தை மேலே அன்பா பாசமாக வந்து இருக்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் எப்படி வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும்னு தெரியலையா, உன்னோட லெஃப்ட் சைடில் தான் குழந்தைங்களை வந்து வச்சிருக்கணும், நீ ரைட் சைடில் வந்து வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின் திட்டும்போது எழில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. என்னது நம்ம திட்டினப்பையும் எதுவும் பேசலை, இவ திட்டுறப்பையும் எதுவும் பேசலை, மனோ எதுவும் சொல்லாத, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைங்களை சேவ் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில். ஓ அப்படியா, சரி நான் வந்து பசங்க மேலே இருக்கிற எமோஷனில் வந்து பேசிட்டேன், பசங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா, இவ வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கவே மாட்டேங்கிறா, ஆல்ரெடி மேலே வந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. மனோகரி சரிம்மா பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணுறியான்னு 2 பேர் மத்தியில் வந்து யார்கிட்ட சொன்னேன்னு சொல்லாமல் அப்படியே எழில் மட்டும் சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. பார்த்தா மனோகரி பின்னாடியே போகிறாங்க. ஏய் நான் ஒன்றை சொல்லவே இல்லையே மனோ, நீ கீழே வந்து வெயிட் பண்ண, நான் வந்து சுடர்வெளிக்கிட்ட தான் தனியாக பேசணும் அந்த இடத்துல சொன்னோன்னே பீதி ஆயிடுச்சு நம்ம மனோகரிக்கு. என்ன சொன்ன, நான் திருப்பியும் சொல்லணுமா, நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணாத, ஹாலில் வெயிட் பண்ணு, நான் இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ரைட் காலில் விழுந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிர்ச்சியானதுனால வந்து சுடர்வழி வந்து அவங்கள தாண்டி போகிறாங்க. செம்ம வந்து வைத்தறிச்சலில் வந்து கண்ணாலே வந்து முறைச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல மனோகரி. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுடர்வழி வந்து முதல்ல வந்து அவங்க ரூம் பக்கம் கூப்பிட்றாங்க. நம்ம எழில் கூப்பிட்டோன்னே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஏய் காஃபி வந்து சொல்லிவிடு, நான் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரகசியமாக பேசணும்னு சொல்லி வேறு ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து தேங்க்ஸ் நன்றி சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க நம்ம எழில். அந்த பொண்ணை வந்து பார்த்துருவாங்கன்னு நினச்சேன், அதாவது நம்ம இந்துமதியை. ஆனால் இந்துமதி ஃபோட்டோவுக்கு பின்பக்கமாக நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷன் நோக்கி தான் இவங்களும் வந்து நிற்கிறனால
அவங்களுக்கு முதுகு பக்கத்தில் தான் இந்துமதி ஃபோட்டோ இருக்குது. அதனால சரியாக வந்து பார்க்கல. எழில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் திட்டின ஹாஸ்பிட்டலில் எதுவுமே பேசலை. மனோகரி திட்டினா அப்பயும் எதுவும் பேசலை. எனக்கு தான் காயம் பட்டிருக்கு உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காகன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ எதுவுமே சொல்லாம் மௌனமாகவே இருக்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலே. சார் 2 பேருமே வந்து குழந்தைங்க மேலே வச்சுருக்கிற அன்பு பாசத்தில் தான் சார் கேட்குறீங்க. அதை தப்புன்னு எப்படி சார் என்னால் சொல்ல முடியும்? அதனால தான் நான் கேட்கலங்கிற மாதிரி ஓப்பனாக பேசுகிறாங்க. சாரி, அப்புறம் தேங்க்ஸ். சாரிங்கிறது உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். என் குழந்தைய வந்து சேவ் பண்ணியிருக்க. நீ கேர்டேக்கர் வேலைக்கு தான் வந்திருக்க. இருப்பினும் குழந்தைங்கள வந்து பத்திரமா வந்து சேவ் பண்ணது உன் வேலை இல்லை. இருந்தாலும் உன் குழந்தைன்னு மாதிரி நினச்சி சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஏலிலே. பரவாயில்லையே, இவர் வாய் வழியா தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்ல தெரியுமா? இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி. அப்படியே கீழே இறங்கி வராங்க. குழந்தைங்களை எப்படி இருந்தாலும் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போகலான்னு அபி வந்து திங்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா? காவியா வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி எனக்கு டெஸ்ட் இருக்குது, நான் வந்து படிக்கவே இல்லை, அதனால் ஸ்கூலுக்கு வந்து எப்படி இருந்தாலும் போடாமல் பண்ணிடலாம். ராமையாவாக இருந்தால் ஈஸியாக ஏமாற்றி அடிக்கடி வந்து மாலு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக வருவோம். ஆனால் இப்போ எங்கேயுமே போக முடியலையே. ஆமாம், நானும் ரைம்ஸ் வந்து படிக்கவே இல்லை. மிஸ் வந்து கேட்கும் திட்டும், இதெல்லாம் எனக்கு தேவையா? லீவு போட்டலாம் அப்படின்னு சொல்லி 4 குழந்தைங்களும் வந்து முடிவெடுத்திருக்காங்க. கவின் வந்து பேசுகிறாங்க. எனக்கு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலே போதும், சுடர்வெளி வந்து ஈஸியாக நம்மளை பேக் பண்ணி அப்படி வந்து அனுப்பிச்சி வச்சுருவா ஸ்கூலுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவா அபி. ஏதாவது யோசி. இந்த விஷயத்தில் நம்மளும் மாட்டிக்கூடாது, சுடர்வெளியும் மாட்டிக்கணும். அது மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அபி ஏதாவது யோசிக்கணுன்னு சைலண்ட்டாக வந்து ஐடியா வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் வந்து வந்துடுறாங்க நம்ம சுடர்வெளி. என்ன ஆச்சு? யாரும் எந்திரிக்காமல் தூங்குறீங்க? அபி இப்போ தான் வந்து குளிக்கிறதுக்காக வந்து ரூமுக்கு வந்து போயிருக்கா. நாங்கள் வந்து அப்புறமேட்டு ரெடி ஆகிடுறோம் சரியா? சரி, சீக்கிரம் ரெடி ஆகிடணும் சரியா? அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கவின். ஓகே, பசங்களே ரெடி ஆகிடுறேன்னாங்க. அப்புறம் என்ன, அஞ்சலி பாப்பா வரீங்களா, நம்ம குளிக்க போகலாம்? இல்லை, எல்லாரும் வரிசையாக குளிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் குளிப்பேன், அது வரைக்கும் நிம்மதியாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா அது, உங்கள் அப்பா 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி யோகா பண்ண சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 7 மணி வரைக்கும் எந்திரிக்காமல் இருக்கீங்களே. இன்றைக்கி ஒரு நாள் பண்ணலன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாளையிலேருந்து பண்ணிக்கலாம். நாளையிலேருந்தா சரி போவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. திருப்பியும் வந்து அபி இன்னும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரல. இன்னொரு பக்கம் ஏய் குளிக்க போல, அதான் அபி வந்து இன்னும் வரலல்ல, நாங்கள் அப்புறமேட்டு குளிச்சுக்கிறோம். ஏய் மணி 7:30 ஆக போகுதுடா, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே கீழே போகணும், இன்னும் நீங்கள் ரெடியே ஆகாமல் இருக்கீங்க. ஸ்கூலுக்கு லீவு போடணும் தான் பயங்கரமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க போல இருக்கே. அபி எந்திரி அப்படிங்கிறாங்க. காவியா நீ போய் வந்து இங்கே குளிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது. அஞ்சலி ஒரு கையில் வந்து தூக்கிட்டாங்க, கவினையும் ஒரு கையில் வந்து தூக்கிட்டாங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே வந்து மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் மொட்டை மாடிக்கு எது கூட்டிகிட்டு வந்த? இதுலேயே இன்றைக்கி லேட் ஆகிடும், ஸ்கூலுக்கு வந்து போக முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் வந்து குளித்ததெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது, இங்கேயே நம்ம வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி குளியன்னு சொல்லி டியூப் எடுத்து 2 பேர் மேலேயும் வந்து அஞ்சலி பாப்பா மேலேயும் கவின் மேலேயும் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க நம்ம சுடர்வெளி. பின்பக்கமாக டியூப்பை வந்து காட்டுறதுனால எழில் வந்து ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப எழில் மேலேயும் நல்லாவே பட்டுருது. ஓ அப்பா மேலே பட்டுருச்சா? இப்போ உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அப்பா வந்து திட்ட போகிறாங்க. இதை வச்சே வந்து சாக்கு வச்சு லீவ் போட்டுடலாம் இன்றைக்கிங்கிற மாதிரி தான் குழந்தைங்க வந்து